வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க பொரிச்ச குழம்பு வைக்கலாம். இந்தந்த காய்கறி எல்லாம் போடலாம் வாங்க. பரங்கிக்காய் 3 பீஸ் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, சவுச்சவு, இது நூல்கோலுங்க. நூல்கோல் சுகரை நல்லா குறைக்கும். தக்காளி, பட்டாணி, வெங்காயம், இதை நம்ம எல்லாத்தையும் போட்டு எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோங்க அரிஞ்சு. இதை எல்லாத்தையும் நம்ம குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டால் சீக்கிரமே வெந்து போயிடும். ஆஃபீஸ் போகிறவங்களாம் சீக்கிரமே சமைச்சிடலாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ குக்கரில் போட்டுடலாம். எல்லாத்தையும் நம்ம இப்போ எல்லாத்தையுமே போட்டுடலாங்க. வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். பட்டாணி எல்லாமே போட்டுடலாங்க. இப்போ நம்ம குழம்புக்கே தகுந்த மாதிரி இதில் உப்பு போட்டுடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. எல்லாமே தண்ணி பொருளுங்க, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்க. 2 விசில் விட்டால் போதும். வெங்காயம்லாம் இதில் நம்ம போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி குக்கரில் வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டால் வெந்துட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு பாதி தூள் சோம்புத்தூள் போட்டு இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் தாளிக்கிறதுங்க. பட்டை, பூ இதெல்லாம் போட்டு தாளித்தா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். காய்கறி அப்படியே இறக்கி வச்சுருக்கேங்க. 2 விசில் வந்தோன்னா இப்போ வாங்க குழம்ப தாளிச்சிடலாம். கடாய் போட்டு ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ சோம்புத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுடலாங்க. கரம் மசாலா, பட்டை, பூ எல்லாம் போட்டு அரைச்சி வச்சோமா வாசம் அடிக்குங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். இதை போட்டுக்கலாம். பட்டை, பூக்கு பதிலாக இதை போட்டுருக்கேன் நான். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுடலாங்க. கருவேப்பிலை நிறைய போட்டால் தாங்க வாசமாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் அரைச்ச தேங்காய், இஞ்சி, பூண்டு அரைச்சிருக்கோம்ல, அதை குழம்பு கலந்து தான் ஊற்றிருக்கோம். மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் எல்லா குழம்புக்கும் போட்டுக்கிற தூள் தாங்க அது. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டாச்சுங்க. இப்போ இதை நம்ம நல்லா கொதிச்சோன்னா நம்ம காய்கறி எடுத்து இதில் போட்டு கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் அதுக்குள்ளே இந்த விசில் கேஸ் போனோன்னு எடுத்து காய்கறி இதில் போட்டுடலாம். ஈஸியான மெத்தடுங்க, நீங்கள் செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்து போயிடுச்சு பாருங்கள். இது நம்ம அந்த குழம்பு கொதிக்குது பாருங்கள், அதில் ஊற்றிடலாங்க. இதில் ஊற்றிடலாம். அவ்வளவுதாங்க, பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், நம்ம சீக்கிரமும் செய்யலாம். இல்லாட்டி காய்கறியெல்லாம் வேக லேட்டாகும் பாருங்கள். ஒரு கொதி வந்தால் போதுங்க. மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பொரிச்ச குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.